பட் ரூமுக்குள்ள போகும்போது ஒரு ஒரு சின்ன ஃபியர் என்னன்னா, பெட்ட உள்ள வந்து நாட் அலோவ்டு பண்ண மாட்டாங்கன்னு வீட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ! குழந்தைங்கள அலோவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்றது? நம்மளோட நிலைமை என்னத்துக்கு தான் ஆவறதுன்னு சொல்லிட்டு, அந்த பேஸ்கெட் மேல துணிய போட்டு மூடிட்டேன். மூடிட்டு அப்படியே கையில அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டேன். ரூம் கீ அப்படி குடுத்ததும் முதல்ல குடுகுடுன்னு ஓடுனாலும் நானா தான் இருப்பேன். So, hi guys, this is the 40th episode of the Ash Brown Traveler. I'm your host, Hitchman. In this episode, I'm going to talk to a good Samaritan who lives in Chennai, and her job is to save a lot of uh, stray dogs and stray cats in her neighborhood, and giving awareness also on social media. That too, she's very famous in Instagram with her Wow Mio World 2022 handle. Let me just introduce you to Mrs. Rebecca. So, hello Rebecca, how are you? ஹாய் சார். ஐம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. என்னோட பேர் வந்து ரெபேக்கா. நாங்க வந்து சென்னையில தான் வசிக்கிறோம். ஐம் மேரிடு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ம். நாங்க இப்ப இங்க பிறந்தது, வளர்ந்தது, மேரேஜ் பண்ணிட்டது எல்லாமே சென்னையில தான். ஓகே. ஐம் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ என்னோட முதல் கேள்வி வந்து, நீங்கள் எப்போ பூனைகளை வளர்க்க ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து கேட்ஸ்னாலே ரொம்ப வெறுப்பேன். ஓ. எதனாலன்னா, நாங்க வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சிருந்தோம். சோ இந்த ம். பக்கத்து வீட்ல இருந்து வரும்போது கேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கடிக்கிறதுக்காக வருவாங்க. சோ என்ன கடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நெறைய எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப கோபம் வரும் அவங்க மேல. சோ விரட்டி தான் நானும் ஒரு காலத்துல அவங்கள அடிச்சிட்டு இருந்தேன். தண்ணி இருந்துச்சுன்னா தூக்கி ஊத்துவேன். பட் அடிக்க மாட்டேன். அத செஞ்சதில்ல. தண்ணி தூக்கி ஊத்திட்டா அவங்க போயிடுவாங்க. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன். சோ ஒரு நாள் என் சன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குட்டி ஏதாவது நியூ பார்ன் பேபி ஜஸ்ட் ஒரு 40 டேஸ் இருக்கும். அப்ப அவங்க அந்த குட்டிய கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, "மம்மி இத நம்ம வீட்ல வச்சுக்கலாம். பாவம் மம்மி இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல கிடந்தது. ஃபுட் கூட இல்ல மம்மி. அதெல்லாம் சர்வே பண்ண முடியாது இல்லையான்னு." சரி எனக்கு அங்க கொஞ்சம் கன்சர்ன் இருந்துச்சு. பாவம் குழந்தையாச்சேன்னு சொல்லிட்டு, அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்ட என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே. அப்போ கொண்டு வந்து தான் அவங்கள வளர்க்க ஆரம்பிச்சேன். அவங்கள ரொம்ப நல்லா கேரிங்கா பார்த்துட்டேன். அவங்களுக்கு வந்து 7 மந்த் கிட்ட ஆயிருச்சு. 7 மந்த் ஆகும்போது ஹீட் அட்டெண்ட் பண்ற டைம்ல அவங்க வீட்ட விட்டு ஓடிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து மேல். சோ எனக்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்தது நானு. ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். சேம் டைம் நானு டிப்ரெஷனுக்கே போயிட்டேன் நான். நானா அதுன்னு திருப்பி பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கேட்லாம் அவ்வளவு ஒண்ணும் வளர்த்ததோ, அது மேல அஃபெக்ஷனோ, அது மேல பாசமோ அப்படி இது வரைக்கும் எனக்கு இருந்ததே கிடையாது. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு அதனோட தொலைஞ்சு போன விஷயம் அவ்வளோ ஒரு தாக்கத்தையும் பேர்டனையும் கொடுத்ததுன்னும்